இப்போது என் ஃப்ரெண்டோ இல்லை என் பார்ட்னரோ இருக்காங்க. அவங்க எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரெண்டாக நான் என்னெல்லாம் அவங்களுக்கு பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய பேச விட்டு நம்ம நிறைய லிசன் பண்ணணும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சோல் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இவ்வளோ சஃபர் ஆயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கன்சோலிங் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் நடுவில் வந்து கொடுக்கலாம். ஃபுல்லாக சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes to 1 hour கூட பேசுவாங்க. இன்டரப்டே பண்ணாமல் ஃபுல்லாக லிசன் பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இப்போ அட்வைஸ் தான் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, டைவர்ட் பண்ணுங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஸோ அட்வைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். ஸோ உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. ஒரு 1 week அவங்கள நல்லா வெண்ட் அவுட் பண்ண விடுங்க. இல்லை அவங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளோ அவங்ககிட்டயும் இதை பற்றி ஷேர் பண்ண சொல்லுங்கள். சப்போஸ் அப்படியும் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகலை, இன்னுமே எமோஷனலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை.